Hi friends, வணக்கம் friends. இன்னைக்கு நம்ம வீடியோல கர்ணை கிழங்கு ஃப்ரை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். பாருங்க. நான் இந்த மாதிரி சைஸ்ல கர்ணை கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இது தோல் எல்லாம் நல்லா மேலே க்ளீனா சீவி எடுத்துடலாம். பாருங்க எல்லாம் இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துருங்க. பாருங்க எல்லா தோல் எல்லாம் க்ளீனா சீவிட்டு இந்த சைடுல ட்ரையா இருக்கும் இல்ல அதுவும் கட் பண்ணிடுங்க. இப்போ ஆயிடுச்சு. கட் பண்ணிக்கலாம் ஸ்லேஸா. பாருங்க எல்லாம் நல்லா இந்த சைஸ்ல இந்த ஒரு thicknessல கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் நல்ல பெரிய பீஸா இருந்தா தான் அது ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ரொம்ப மெலிசா கட் பண்ண கூடாது. கொஞ்சம் மோட்டாவா இருக்கட்டும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு பவுல்ல தண்ணில போட்டுடலாம். தண்ணில போட்டு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு இத கொஞ்சம் வேக வெச்சிடலாம் நம்ம. பாருங்க இந்த மாதிரி கடாய் வச்சு அதுல தண்ணி கொதிக்க வச்சிருக்கேனாரு. நீங்க கிழங்கு போட்டே கொதிக்க வச்சிடலாம். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணில இத போட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வேக வெச்சுக்கலாம். இது மெலிசா கட் பண்ணி இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வேண்டாம். ஏன் இத வேக வச்சு தண்ணி எடுத்துட்டாக்கா அந்த நமிச்சல் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால தான் நான் வேக வச்சிட்டு தண்ணி எடுத்துறேன். இதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கொஞ்சம் சால்ட் ரெண்டும் சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சுனே இருக்கு. நான் கடாயிலேயே கொஞ்சம் வேக வச்சிக்கிறேன். ஒரு பாதி அளவுக்கு இது மெலிசா கட் பண்ணி இருக்கிறதுனால இருந்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம் போதும். அதே நீங்க கொஞ்சம் நல்லா மோட்டாவா கட் பண்ணீங்கன்னா குக்கர்ல வச்சு ஒரு விசில் வச்சிருங்க. குக்கர்ல ஒரு பாத்திரத்துல போட்டு மசாலாலாம் தடவிட்டு கூட செய்யலாம். நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வேக வச்சிட்டு மசாலா போடுறேன். இப்போ இது ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் எடுத்து ஒரு பிளேட்ல வெச்சிடலாம். பாருங்க எல்லாமே பிளேட்ல போட்டு இப்போ நான் இதுக்கு என்னென்ன மசாலா போடணும்னு காட்டுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 kg அளவுக்கு எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா சொல்றேன். நீங்க எவ்வளவு கிழங்கு ஃப்ரை பண்றீங்களோ அவ்வளோ. மஞ்சள் தூள் ஆல்ரெடி நம்ம போட்டுருக்கோம். அதனால ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். வெறும் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். நான் கொஞ்சம் காரமா பண்றேன். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் காரமா இருந்தா தான் நல்லா இருக்கும். தேவையான அளவு சால்ட். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. அது நல்லா கடாயில எல்லாம் ஒட்டாம நல்லா மொரமொரன்னு வரும். 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. லாஸ்டா லெமன் இருந்தா லெமன் போடுங்க. இல்லனா கொஞ்சமா புளி சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்டியா இருக்கும். எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இத ஒண்ணா நல்லா இப்படி mix பண்ணிடுங்க. எல்லாமே எல்லா சைடு அப்ளை பண்ணிடுங்க. பாருங்க மசாலா எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணிருக்கேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. வேணா ஒரு 5-10 நிமிஷம் ஊற வெச்சுக்கோங்க. இல்லனா பரவாயில்லை அப்படியே உடனே கூட பொரிச்சு எடுத்துடலாம். வாங்க இப்போ எல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு தவா வெச்சுக்கோங்க. தவா ஃப்ரைனா தவால வெச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் குழியா இருந்தா நல்லா இருக்கும். இல்லனா இந்த மாதிரி கடாய் இருந்தா கடாய் வெச்சுக்கோங்க. இப்போ கடாய் காஞ்சிச்சு. நான் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஊத்திடுங்க. அது கடாய் நல்லா காஞ்சிருக்கிறதுனால எண்ணெய் சீக்கிரம் காஞ்சிடுச்சு. அதனால நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒண்ணொண்ணா சேர்த்து ஃப்ரை பண்ணிடுங்க. பாருங்க ஒரு சைடு ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்பிக்கலாம்.
இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த மாதிரி குத்தி பாருங்கள், வெந்துட்டுருக்கு. இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நம்ம அதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாம் பொரிச்சிட்டோம் நம்ம. இப்போ இதே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃப்ரை. பாருங்கள், கருணைக்கிழங்கு ஃப்ரை எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மெத்தட் தான். கச்சிக்கிறதுக்கு ரச சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.